மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த ஊடகவியாளர்கள் நினைச்சுக்கிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் யூடியூப் சேனலில் உட்காந்து கருத்தை வந்து திணிக்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்கடா. இல்லை அதெல்லாம் புலனாய்வு பத்திரிகையாளர் வேற ஒருத்தர் வேற வர்றியால என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து வாக்கு சதவீதத்தில் தோத்துருவான்னு சொல்கிறீங்க நீங்கள். எவன்டா உண்மையான நெறியாளராக இருக்கியாமே வட சமூக வலைதளத்தில் சாதிய வன்மத்தோட இவங்க வந்து சமூக ஊடகத்தில் எவனாவது பேசுறதை வச்சுக்கிட்டு மூத்த ஊடகவியாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்ன்ற தோரணையில் எவனாவது உட்காந்து பேசி இனிமேல் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்காங்கடா, நாங்கள் உட்காந்து இதே மாதிரி வீடியோ போட்டோம்னா ஒருத்தையும் தாங்க மாட்டேங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க கருத்து திணிக்கிற வேலையை எந்த ஊடகவியாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எவனாவது யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுனீங்க சொட்ட தலைங்களா. தலையில் முடி வளர்ந்தவர்களுக்கு அறிவு வளர்ந்துருக்கா ஒருத்தர் வழுக்கு தலையில இருக்கான், அவனா மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வர்றான், ஒருத்தர் புலனாய்வு பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வர்றான். என்னங்கடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தென்காசி தொகுதியில டாக்டர் தோத்து வராது. அதாவது 6 முறை அந்த மக்களை முட்டா பயலாகவும் வெறும் கேள்வி கேட்க தெரியாத ஒரு சோம்பேறி பயலை ஆக்கி வச்சிருக்கேன். அந்த இத்தனை வருஷத்துல அந்த ஒரு மனுஷன் தான் அங்கே இருக்கிற நல்லது கெட்டதை புறாத்துக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. தென் மாவட்டத்தில் எத்தனை கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமி. எத்தனை ஆண்டுகள் அங்கே எம்பியா இருந்தவன் என்னத்தை செஞ்சுருக்கேன் அந்த தென்காசி தொகுதியில், என்னத்தை வளர்த்துருக்காங்க. இந்த ஊடகவியாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அதே நேரத்தில் புலனாய்வு பத்திரிகையாளர் புலனாய்வு இந்த வேலையை வச்சுக்கிறாங்கடா. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம்? இப்போ என்ன என்னமோ பெரிய பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு இதே மாதிரி ஷேர் போட்டு உட்காந்து எங்களுக்கு நாங்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் புலனாய்வு பத்திரிகையாளர்கள் நாங்கள்லாம் ஆரம்பிச்சோன்னா ஒரு ரூபாயே ஆக மாட்டேங்கிறா நீங்கள். அதனால மூத்த பத்திரிகையாளர்கள் தென்காசி தொகுதியில் கருத்து கணிக்கிறானா. இவர் தான் எல்லாத்தையும் ஓட்டு போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு கருத்து படி பண்ணுறாங்க. தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி தோற்றுருவாரான். டேய் இன்னைக்கு சொல்கிறேன்டா, நான் இதே சொல்கிறேன், இதே சேர் போட்டு இதே யூடியூப் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் வரக்கூடிய 2024 லோக்சபா தேர்தலில் அனைத்து சமுதாய மக்களுடைய பெரும் ஆதரவோடு எத்தனை வருஷமும் அந்த மக்கள் அந்த தென்காசி வந்து மலை அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கின்ற அடிப்படையை மாற்றி அந்த சமுதாய படித்த இளைஞருடைய குரலாக சமூக நீதி, சமூக பண்பாடு, ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, சமுதாய நல்லிணக்கணம், மதச்சார்பின்மை அத்தனைக்கும் ஒரே குரலாக இருக்கக்கூடிய ஒரு புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமிடா. இப்ப மக்கள் விழித்திருக்கிறாங்க. அந்த தென்காசி தொகுதி மக்கள் அது சாதி சமயம் அந்த சாதி பிரச்சனை மத பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி டாக்டர் கிருஷ்ணசாமினால மட்டும்தான் முடியும். அதை அரசியல்வாதிகள் பல அரசியல் தலைவர்கள் அவங்க வந்து கருத்துக்களை வந்து இந்த ஊடகவியாளர் கருத்து பதிவு பண்ற மாதிரி இது மாதிரி மக்களை வந்து செலவு செஞ்சு இன்னி அந்த 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 தொகுதி மக்களை வந்து இன்னியும் அடிமுட்டாளா வைக்க விடமாட்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி. இந்த முறை அவரை ஏமாற்ற முடியாது, அந்த தொகுதி மக்களை ஏமாற்ற முடியாதுன்றத நான் இந்த பதிவு செய்கிறேன். படித்த இளைஞர்கள் வேலை தேடி போறேன், அங்கே திருப்பூர் போறேன், கோயம்புத்தூர் போறேன், சென்னை வரையும் அங்கே இருக்க படித்த மக்களுக்கு அங்கே வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது பெரிய பிரச்சனை அங்கே. அதாவது தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மலைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க களத்தில் வந்து நின்று இப்போ அங்கே கூட என்ன களத்தில் போய் இப்போ பிரச்சனைகளை கேட்டுருக்கவர் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே டாக்டர் கிருஷ்ணசாமி தான்டா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த மூத்த ஊடகவியாளர்களுக்கு தெரியாதா? இந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதா? புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதா? இல்லை இந்த போர்வையை போத்தி கொண்டு இங்கே வந்து சமூக ஊடகத்தில் கருத்தை திணிக்கிற வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி களத்தில் நாங்கள் யூடியூப் சேனல் போட்டோம்னா ஒருத்தர் யூடியூப் சேனல் நடத்த முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்க. அறம் சார்ந்து பதிவு போட பார்த்துக்காங்கடா. மூத்த பத்திரிகையாளரா மூத்த ஊடகவியாளரே ஏண்டா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எந்த கட்சிக்காரன்டா படத்தை வாங்கினீங்க? மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறேன், மூத்த ஊடகவியலாளர் எந்த கட்சிக்காரன்டா பணம் வாங்கின? நீ 543 தொகுதிகள்லையே சொல்கிறது கிடையாது. அது என்னடா தென்காசி தொகுதியை மட்டும் கேட்குறீங்க நீங்கள்? வழக்க தென்காசி தொகுதியில் மட்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்துருப்பா. யார்கிட்டடா பணம் வாங்கினீங்க? யார்கிட்ட பணம் வாங்கினீங்க? 543 தொகுதி ஏன் சொல்லணும் தானே? இவன் தோத்துறான் சொல்லணும் தானே? ஏன் தென்காசி தொகுதியை மட்டும்? அந்த மக்கள் அந்த தொகுதி மக்கள் அடிமுட்டாளாவே இருக்குன்னு நினைக்கிறியா நீ? டேய் அந்த மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து ஊடகவியாளர் என்ற போரை போத்திட்டு இந்த வேலையை செய்ய விட்டுறாதீங்க.
இங்கே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி உட்காந்து தோத்துருவான்னு சொல்லி இங்கே உட்காந்து பேசுகிறது, அங்கே போய் என்ன அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யறோம்னா, நாங்களாம் சம்மந்தம் பண்ணுறோம், நாங்களாம் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறோம். சம்மந்தம் பண்ணுறதாடா இப்போ பிரச்சனை உங்கள் உடவியாளர்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதாடா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி யாராவது பேசிப்பாங்களா? ஊடகத்தில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை தோக்குறன்னு பேசுறது, அங்கே போய் அந்த சமுதாய மக்கள்கிட்ட என்ன பேசுறது? தேவேந்திர சமுதாயத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி சமுதாயத்தில் தான் நாங்கள் சம்மந்தம் பண்ணியிருக்கோன்னு வேற பேசுறது, நம்மளாம் ஒன்றுன்னு சொல்லி பேசுறது. இது எந்த வத்திரடா நியாயம்? இவரை உட்கார்ந்துட்டு தோக்குறன்னு பேசுறது, அங்கே உட்காந்துட்டு நாங்கள் சம்மந்தம் பண்ணியிருக்கோன்னு பேசுறது. என்னடா நினைக்கிறீங்க? புலனாய்வு பத்திரிகைகள், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளரா இதெல்லாம் பேசலாமாடா? தெளிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த தடவை வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் தான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் பதிவு செய்கிறோம். நாங்கள் மூத்த ஊடகவியாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், புலனாய்வு பத்திரிகையாளர்கள் அந்த போர்வையை போத்தி கொண்டு கருத்தை வந்து திணிக்கிற வேலையை தயவு செய்து வச்சுக்கிறாங்க. உங்கள் பணிவன்போடு கேட்டுக்கணும், அறம் சார்ந்து இருங்கள், அறத்தை பதிவு செய்யுங்கள். 543 தொகுதிக்கும் இவர் தான் தோற்றுவார் உன்னால் சொல்ல முடியுமா? சரி, நீ சரியான ஆம்பளையர் புலனாய்வு பத்திரிகையாளர்னு சொல்கிற, மூத்த ஊடகவியாளர்னு சொல்கிற, 543 தொகுதிக்கு இதே மாதிரி நீ சொல்ல முடியுமா? ஏன் தென்காசியை மட்டும் இவர் தோற்றுவான்னு சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆலோசனை எச்சரிக்கிறேன், கண்டிக்கிறேன், திருந்து. வணக்கம். வணக்கம். வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் தேர்தல் கணிப்பு என்ற முறையில் சில நபர்கள் மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையை போற்றிக் கொண்டும், அதேபோல் பத்திரிகை நிறுவனர்கள் என்ற ஒரு போர்வையும் போற்றிக்கொண்டு, அதேதான் மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த ஊடகவியாளர்கள் என்ற ஒரு போர்வையை போற்றிக்கொண்டு கருத்துக்களை திணிக்கக்கூடிய அந்த சமூக வலைதள புரட்சியாளர்களை, போலி புரட்சியாளர்களுக்கு கலப்பு இனம் இல்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா மூத்த ஊடகவியாளர்கள், மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வை போத்தி கொண்டு சமூக ஊடகத்தில் வந்து கருத்துக்களை திணித்து மக்களை மடமாற்றம் செய்யக்கூடிய பணியை செய்யாதீர்கள். அது அறம் சார்ந்த பணி கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கையூட்டை பெற்றுக்கொண்டு ஊடகவியத்தின் மூலம் ஊதியம் சம்பாதிக்கின்ற தங்களுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய ஊடகவியாளர்கள், மூத்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை திணிக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு அறம் சார்ந்து, ஜனநாயகம் சார்ந்து, மக்களுடைய விருப்பத்தை மட்டுமே ஊடகத்தில் பேச வேண்டும் என்பதுதான் அறம் கூற்று. அதை மீறுபவர்களுக்கு, அறத்தை மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை அன்றைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கொடுத்தார்களோ அதை கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கம் நிச்சயம் அதை உறுதி செய்யும். இது சங்கம் வளர்த்த இது தமிழ்நாடு, தமிழ் வளர்த்த தமிழ்நாடு. இதில் வேறு யாருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக நாங்கள் பதிவு செய்கிறோம். அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று. அதனால் உள்ளது, ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் பேசுகிறான், ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கேள்வி கேட்க ஒருத்தர் இருக்கிறான். பள்ளர்கள் தான் ஒருத்தன் சொல்வேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறான். டேய், ஒழுக்க மரியாதை இருந்துக்க. உன்னுடைய முக தோற்றத்தை பார்த்தா நீ யாரு எங்களுக்கு தெரியும். ஒரு இருபால இனத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை இருக்கக்கூடியவர்களை நாங்கள் 9 என்று சொல்ல முடியுமா? நாங்கள் அவர்களை திருநங்கைகள் என்றுதான் அழைக்கிறோம். அவர்களை நீ 9 என்று சொல்லி உன்னுடைய ஊடகத்தில் விவாதிக்க முடியுமா? இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆசிரியர், நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர்கள் எழுத்துத்துறைக்கு சென்றோம் என்றால் உள்ளதை உள்ளபடி எழுதணும் என்று சொன்னால் தமிழகத்தில் தமிழ் சமூகத்திற்குண்டான பிணக்கமும் ஒரு நட்பும் பாதித்து விடும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்ப வரையும் எந்த சமுதாயத்தையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு சமுதாயத்தையும் விமர்சனம் பண்ணி எழுதிய சரித்திரம் கிடையாது. நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் எந்த சமுதாயத்தையும் அவர்களுடைய மனதை புண்படுத்தியவாறு யாரையும் பேசியது கிடையாது.
மூத்த ஊடகவியாளர் என்ற போர்வையை போற்றிக்கொண்டு, மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையை போற்றிக்கொண்டு கருத்துக்களை திணிக்க கூடாது என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். உங்கள் மூத்த ஊடகவியாளர், மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையை போற்றிக்கொண்டு அறத்திற்கு மீறி அறம் சார்ந்த விஷயங்களை பதிவு செய்ய விட்டுவிட்டு நீ ஒருத்தன் பணத்துக்காக வேண்டியும் உன்னுடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த உண்மை நிலவரத்தை மறைக்கிற வேலையை கருத்தை திணிக்கிற வேலையை வச்சுக்கிறாதீங்கடா. அவ்வளோதான நான் சொல்லுவேன் கேளு. அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய 2024 லோக்சபா தேர்தலில் எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கான ஒரு பதிவை நான் பதிவு பண்ணுறேன். நான் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றம், அதே நேரத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் மாற்று சமூகத்தின் மூலமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த படுகொலையை நாம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதை தட்டி கெட்டது கிடையாது. அவர்களை அந்த கொலைகளை செய்யக்கூடாது என்றதற்கு அவர்களுக்கு பாடம் நடத்தியது கிடையாது அதிகாரத்தில் இருந்தவர்கள். அதே நேரத்தில் ஒரு சமுதாய நல்லிணக்கம் உருவாகுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தொடர்ந்து தென் மாவட்டத்தில் படுகொலை, அதே நேரத்தில் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையிலையும் சில சமுதாயங்கள் போராடி கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவை கிடையாது. நியாயமான கல்வியை அனைத்து சமுதாய மக்களுக்கும் இலவசமாக கொடுங்கள். ஏழை மாணவர்களுக்கு ஒரு கல்வியும் பணக்கார மாணவர்களுக்கு ஒரு கல்வியும் இருவேறு கல்வியாக இருக்கக்கூடாது. சிபிஎஸ்சி அரசு துறையில் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கல்வியும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய, அதாவது ஏழை மாணவர்கள் பணக்கார மாணவர்கள் என்று பிரித்து பார்க்காமல் கல்வியை அனைவருக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். இலவசமாக கொடுத்து விட்டாலே இடஒதுக்கீடு என்பது காணாமல் போய்விடும். மிதிவண்டி எல்லா சமுதாயத்துக்கும் தான் கொடுக்குறீங்க, மடிக்கணினி எல்லா சமுதாய மாணவர்களுக்கும் தான் கொடுக்குறோம். இது பட்டியல் சமூக மாணவர்களுக்கோ அவங்களுக்கோ வேறு வித்தியாசமாக கொடுக்கல. அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் அரிசி எல்லா சமுதாயத்துக்கும் தான் இலவசமாக வாங்குறாங்க. அதனால இடஒதுக்கீடு சலுகை அப்படின்றதெல்லாமும் கிடையாது. இன்னும் மெருகூட்ட வேண்டும். அதாவது பொது சமுதாய மத்தியில் தனக்குண்டான பொருளாதார ரீதியில் யார் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பமோ அந்த குடும்பத்திற்கு சலுகைகள் வழங்க வேண்டும். சமூகத்தின் சாதிய ரீதியில் இடஒதுக்கீடோ சாதிய ரீதியாக பொருளாதாரத்தில் அவர்களுக்கு சலுகை கொடுப்பது கூடாது. ஒரு குடும்பம் பின்தங்கி இருக்கிறதா, ஒரு தனிநபர் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தின் வீக்னஸை பார்த்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது மத்திய அரசாக இருந்தாலும் சொல்றது, மாநில அரசாக இருந்தாலும் சரி. அதனால பட்டியல் வெளியேற்றம் என்பது மட்டும் கிடையாது. எங்களை வேறு வேறு பட்டியல் வச்சிருக்காங்க. காலாடி பிசி வச்சிருக்கிறாங்க, பண்ணாடி எஃப்சிக்கு வச்சிருக்கிறாங்க, குடும்படை எஸ்சிக்கு வச்சிருக்கிறாங்க. எங்கள் கம்யூனிட்டியை வேறு 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 பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. அதனால ஒருங்கிணைந்து எங்களை ஒற்றுமைப்படுத்தி தேவேந்திர விழாவின் கொடுத்து எங்களை வேற ஒரு ஆண்ட சேர சோழ பாண்டிய வம்சாவளியினர் அப்படின்ற ஒரு கேட்டகரியை கொடுத்து எங்களை அறிமுகப்படுத்த சொல்றேன். நம்ம இடைகள் சலுகைகள் எல்லாம் கிடையாது. சலுகை எந்த சமுதாயத்துக்கு உண்டான சலுகையை நாங்கள் குறிப்பிட விரும்ப கிடையாது. நாங்கள் எந்த சமுதாயத்தினுடைய சலுகையிலும் குறிப்பிட விரும்ப கிடையாது. எங்களுக்கு சலுகைகளே வேற. எல்லாம் காமனாக இருந்து இலவச கல்வியை நல்லா பெற்று நல்ல திறமை இருந்து, உனக்கு திறமை இருந்தால் அதில் முன்னேற்றத்துக்கு உண்டான போட்டியில தான் கலந்துக்கிற விருப்பப்படுறோம். யாருடைய சலுகைகளையோ யாருடைய பண்பாட்டு ரீதியாக நாங்கள் குறிப்பிட விரும்பம் கிடையாது. யாருடைய பண்பாட்டு ரீதியில் கூட நாங்கள் குறிப்பிட கிடையாது. நாங்கள் மருதநலத்து மக்கள், சேர சோழ பாண்டிய வம்சாவளியத்தை சேர்ந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். நாங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். பாண்டிய பெரு வேந்தன், அதாவது நிலக்கலாஸ் என்று சொல்லக்கூடிய வேளாண் தொழிலை குலத்தொழிலாக செய்தவர் பாண்டிய மன்னர். வேளாண் தொழிலை குலத்தொழிலாக செய்தவர் பாண்டிய சேர சோழ பாண்டியர்கள். அந்த பாண்டியர்கள் அந்த வழி வம்சாவளியத்தை சென்றவர்கள் நாங்கள். உலக நாடுகளுக்கும் மனிதநேயத்திற்கு முன்னுதாரணமாக இருந்தது நாங்கள். அதனால சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் நாங்கள் போற்றி பாதுகாத்து வளர்த்து வந்தோம். இடையில் சுருங்கின சைவ மதம் இடையில் சுருங்கின சைவ மதம் ஏன் சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பொதுமக்கள் மத்தியில் பொருத்தி பார்க்க தவறிவிட்ட காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை இழந்திருக்கிறோம். இன்று அடையாளங்களை இழந்துவிட்டு வேறு ஏதோ அடையாளங்களை எங்கள் மக்கள் பல இனக்குழுவாக பிரிந்து சென்று வேறு வேறு இனக்குழுவாக இருக்கிறார்கள். அதனால் நாங்கள்லாம் எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம். ஆகையால் சாதி மத பிணக்கங்களை தவிர்த்து சகோதரத்துவம் மனிதநேயத்தை
கலப்பினமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கம் விரும்புகிறது வரக்கூடிய 2024 சட்டமன்ற வரக்கூடிய 2004 பாராளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்திற்கு அனைத்து மக்களும் வாக்கு செலுத்தி தமிழகத்தில் ஒரு புதுவிதமான ஒரு தெம்போடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்குமாறு பணிவன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கலப்படமில்லாத தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பாக. ஏனென்றால் கலப்படமில்லாத தேவேந்திர வேளாளர் சங்கம் எப்பொழுதுமே சமூகத்தின் குரலாகத்தான் இருந்தது. அன்றைய 2019 பட்டியல் வெளியீட்டு குறித்து பெயர் அரசாணை குறித்து நாங்கள் தொடர்ந்து அதே குரலாக யார் அழுத்தம் கொடுத்தாங்க அரசியல் கட்சி ரீதியாக மாற்ற புதிய மதத்துக்காக கொடுத்தோம். அதே மாதிரி கடந்த 2021 தேர்தலில் பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் தேவேந்திர அரசாணை குறித்தும் தொடர்ந்து சமூக களத்தில் தேவேந்திர சமூகத்தின் மக்களின் குரலாக இருந்தது புதிய தமிழகம். அதே நேரத்தில் வரக்கூடிய 2024 அந்த தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர சமுதாயத்தின் மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நாங்கள் பின்விட்டு வரிசையிட்டு ஒரு தராசு தட்டில் நிறுத்து பார்க்கிறோம். அந்த நிறுத்து பார்க்கக்கூடியதில் எந்த கட்சி அரசியல் கட்சி சமூகத்தின் குரலாக தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் குரலாக இருக்கிறதோ அந்த கட்சியை அதாவது கலப்படமிடாத தேவேந்திர வேளாளர் சங்கம் ஆதரிக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2024 லோக்சபா பாராளுமன்ற வேட்பாளர் தேர்தலில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறையை இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திர வேளாளர் சங்கம் ஆதரிக்கிறது. ஆகினால் டாக்டர் கிருஷ்ணசாமி எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கலப்பணமில்லாத தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் சார்பாக பணிவன்போடும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.